பயங்கர மழை பெஞ்சுது. ஒரு மண் வீட்ல சாரதா, பிரசாத், ரமேஷ், வினோத், மாலதி சாப்பிட உட்கார்ந்துருந்தாங்க. மருமகளே, நாங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்கோம். நீ சொன்ன அந்த வெரைட்டி டிஃபன் என்னது? கொஞ்சம் கொண்டு வந்து கொடு, சாப்பிட்டு உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு சத்தமா சொன்னாங்க சாரதா. கிச்சன்ல பூரி பண்ணிக்கிட்டு இருந்த அனாமிகா, ஆயிடுச்சு அத்தை, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் பிரசாத், அம்மா சாரதா, கிச்சன்ல மருமக மட்டும் தனியா கஷ்டப்படுறாளே, நீ ஆவது இல்ல பொண்ணாவது போய் முடிஞ்ச உதவிய பண்ணலாமே. ஐயா, ஒரு தடவை அந்த மாதிரி தான் நான் போனேங்க. அப்ப மருமகளுக்கு ஒண்ணுமே புரியல, பதட்டப்பட்டா. அப்ப சாப்பாடு நல்லா இல்ல, உப்பு இருந்தா காரம் இல்ல, காரம் இருந்தா உப்பு இல்ல. என்னடிமா சாப்பாடு இதுன்னு கேட்டா, நீங்க தான் உள்ள வந்தீங்களே அதனாலதாங்கிற. அம்மா சொல்றது உண்மைதான் அப்பா. அண்ணி சமைக்கும் போது நடுவுல போகாம இருக்கிறது தான் நமக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லது. ஆனா அண்ணி என்ன செய்யறாங்கன்னு கத்துக்கலாம்லடி. அத கத்துக்கிட்டேன்னா நாளைக்கு அண்ணி இல்லாதப்ப நீ சமைச்சு எங்களுக்கு தரலாம்ல. ஆமா தங்கச்சி, சின்ன அண்ணன் சொன்ன மாதிரி நீ அண்ணிக்கிட்ட சமையல கத்துக்கிட்டேன்னா நல்லது தானே. எனக்கு பசியில மயக்கமே வருது, சீக்கிரமா சாப்பாட கொண்டு வர சொல்றீங்களா? எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா கிச்சன்ல கடைசி பூரிய போட்டு எடுத்தா. இன்னொரு பக்கம் இஞ்சி ஏலக்காய் போட்ட டீ கமகமன்னு வாசனைய கக்கிக்கிட்டு இருந்துச்சு. வந்துட்டு இருக்கீங்களா அண்ணி? வந்துட்டு இருக்கேன் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பெரிய ட்ரேல சுட சுட பூரியை எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. அவங்க முன்னாடி வச்சான். எல்லாரும் அத சந்தோஷமா பார்த்தாங்க. அடடா அண்ணி, இதெல்லாம் எங்களுக்காகவா? ஆமாம்பா, இந்த மழையில எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சுட சுட சாய் பூரி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாய் பூரியா, டீ பூரி, புது காம்பினேஷனா இருக்கே. சாப்பிட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா மறுபடியும் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா மறுபடியும் போயிட்டா. சுட சுட டீய கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் வச்சான். எல்லாருக்கும் பிளேட்டை வச்சு தங்க நிறத்துல உப்பி இருந்த பூரிய வச்சு பக்கத்துல டம்ளர்ல டீய ஊத்தி எல்லாருக்கும் வச்சா. முதல்ல ரமேஷ் எடுத்து சாப்பிட்டான், அவனுக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கா அனாமிகா? அடுத்து வினோத் கூட சாப்பிட்டான், அவனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் அண்ணி, இது இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வினோத் பங்குக்கு அவனும் பாராட்டினான். உண்மைதான் அண்ணி, இந்த சுட சுட சாய் பூரி சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னும் 2 பூரி கிடைக்குமா? அனாமிகா சந்தோஷப்பட்டு வினோதுக்கு இன்னும் 2 பூரி வச்சா. பசங்க சொன்னதை கேட்ட சாரதா கூட சுட சுட பூரியை எடுத்து சுட சுட டீயோட சாப்பிட்டாங்க. சாரதா அப்படி ஒரு டேஸ்ட் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. மருமகளே, எது எப்படியோ உன் கைமானம் தான். வறுமை வீட்ல இருந்தாலும் ருசி ராஜபோகம் மாதிரி இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் சாப்பிட்டு முடிச்சான். அனாமிகா, நான் ஆபீஸ் கிளம்புறேன், என்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. இன்னும் சாப்பாடு வடிக்கலங்க, ஆனது நான் கொண்டு வரேன், நீங்க ஆபீஸ்க்கு போங்க. சரி அனாமிகா அப்படின்னு ரமேஷ் சைக்கிள்ல டவுனுக்கு போனான். ரமேஷ் டவுன்ல இருக்க கொரியர் கம்பெனில குமாஸ்தாவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். படிப்பு கம்மிங்கிறதுனால சம்பளமும் அவனுக்கு கம்மியா தான் கிடைச்சது. இதனால தம்பியோட படிப்பு, தங்கச்சியோட கல்யாணம் அவனோட பொறுப்பாச்சு. 1/2 மணி நேரத்துல கொரியர் ஆபீஸ்க்கு வந்தான். அவன் சீட்ல வந்து உட்கார்ந்தான். பக்கத்து டேபிள்ல அவனோட கொலீக் பரமேஷ் உட்கார்ந்துருந்தான். என்ன ரமேஷ், உங்க கையில லஞ்ச் பாக்ஸ் இன்னைக்கு காணுமே? மழை வந்ததுனால எல்லாருக்கும் வீட்ல அனாமிகா சாய் பூரி செஞ்சா, அதனால லஞ்ச நேரத்துக்கு செய்ய முடியாம போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அவளே லஞ்ச் பண்ணி கொண்டு வந்து தருவா. என்னது, சுட சுட பூரி சாயா? புது டிஃபன் மாதிரி இருக்கே. ஆமாங்க, கேட்கும்போது எங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. ஆனா சுட சுட டீல அந்த பூரிய முக்கி சாப்பிடும்போது அதுல இருக்கிற ருசிய அப்பதான் தெரிஞ்சுது. அதுல இருக்கிற ஆனந்தமே தனிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரமேஷ் சொல்ல சொல்ல பரமேஷ்க்கு ஜொல்லு ஊத்துச்சு. ரமேஷ் அதை பார்த்து சிரிச்சான். பரமேஷ் உடனே தொடச்சுக்கிட்டான். அப்போ அவங்களோட மேனேஜர் உள்ள வந்தாரு. உடனே 2 பேரும் வேலையை பார்த்தாங்க. கிச்சன்ல லஞ்சுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட சாரதா வந்தாங்க. என்ன பண்றமா? மத்தியானம் சாப்பிடுறதுக்கு சுட சுட சாப்பாடு, அப்புறம் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை. பூரி இருக்கா? தீந்து போயிடுச்சா? தீந்து போயிடுச்சே அத்தை. 1 2ன்னு கூட இல்லையாம்மா? இல்லையா அத்தை. சீதா அம்மா தெரியும் இல்லடிமா, அவ தனியா இருக்கா. இந்த மழையில ஏதாவது பண்ணாலோ இல்லையோன்னு நீ செஞ்ச பூரியையும் அப்படியே அந்த டீயையும் குடுக்கலான்னு நினைச்சேன். அட ஆமா இல்லையா அத்தை, காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க வெளியே போய் எதுவும் வாங்குற நிலைமையும் கிடையாது. அதான் கேட்டேன்டிமா.
பூரி தீந்து போச்சு, கொஞ்சம் மாவு எடுத்து வச்சேன், ஒரு 4 பூரினா இப்பவே பண்ணலாம் அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதா அங்க இருந்து கிளம்புனாங்க. அனாமிகா இன்னொரு அடுப்புல எண்ணெய காய வச்சு பூரி போட்டு எடுத்தா. அப்போ மாலதி கூட கிச்சனுக்குள்ளார வந்தா. அண்ணி, இன்னைக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்ன ஆச்சு? பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் உதவி செய்யணும்னு தோணுது? ஐயோ அண்ணி, ஏன் விளையாடுறீங்க? நிஜமாவே எனக்கு கத்துக்கணும்னு இருக்கு. இப்ப வேண்டாம் மாலதி, 4 பூரி தானே, நானே பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துல சுட சுட பூரி ரெடி ஆச்சு. அனாமிகா ஒரு டப்பால பூரியையும் இன்னொரு கிண்ணத்துல டீய ஊத்தி கொடுத்தா. மாலதி, இத கொண்டு போய் சீதா அம்மா கிட்ட கொடு. சரிங்க அண்ணி. கொடைய பிடிச்சுக்கிட்டு மாலதி சீதா அம்மா வீட்டுக்கு போனா. சீதாம்மா சின்ன குடிசையில தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சீதாம்மா, கதவை திறங்க. யாருமா அது? நான் தான், மாலதி. கதவை திறந்த சீதா அம்மா மாலதி கையில இருந்த பூரி டீய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா இது கையில வச்சிருக்க? எங்க அண்ணி தான் கொடுத்தமிச்சாங்க. இந்த மழையில நீங்க எதுவும் சமைச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதான் இதை கொடுக்க சொன்னாங்க. அதை கேட்டதும் சீதா அம்மா கண்கள்ல கண்ணீர் வந்தது. இந்த காலத்துல அக்கம் பக்கத்துல கூட உதவி பண்ண மாட்டாங்க, உங்க குடும்பம் மட்டும் ஷேமமா இருக்கணும். சீதாம்மா ஆனந்தமா பூரிய சாப்பிட்டு அந்த டீயையும் குடிச்சாங்க. மாலதி திரும்ப வீட்டுக்கு வந்தா. அதுக்குள்ள மத்தியானம் ஆயிடுச்சு. அனாமிகா கமகமான லஞ்ச் பண்ணா. மத்தியானம் ஆயிட்டதுனால ரமேஷ்காக லஞ்ச் பாக்ஸையும் ரெடி பண்ணினா. மருமகளே, மழை இன்னும் குறையல, இப்ப நீ டவுன் வரைக்கும் போகணுமா? போய் தானே ஆகணும். அவர் மத்தியானம் சாப்பிடாம இருந்தாருன்னா கஷ்டம் இல்லையா? நான் கூட வரமா? வேண்டாம் மாமா, நனைஞ்சு போயிடுவீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. லஞ்ச் பாக்ஸ பேக்ல வச்சுக்கிட்டு கொடைய புடிச்சுக்கிட்டு மழையில நடந்து போய்கிட்டு இருந்தா. மழைய பார்த்தா இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. ஆபீஸ்ல ரமேஷ், நீங்க சொன்ன அந்த சாய் பூரிய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ கிரேவிங்ஸா? கிரேவிங்ஸ் இல்ல சார், என் வயிறு அது வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அனாமிகா வந்தா. அனாமிகா அம்மா, நீங்க செஞ்ச அந்த சாய் பூரிய பத்தி கேள்விப்பட்டேன், எனக்கும் வேணும். அப்படியாங்க, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க, செஞ்சு கொடுக்கறேன். நிஜமாவே சொல்றீங்களா? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். மாதவிய கூட கூட்டிட்டு வாங்க. அதை கேட்டதும் பரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதே நேரத்துல அவங்க பேசினது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மேனேஜர் ராமசாமி தன்னோட மனசுல ஒரு யோசனைய பண்ணான். இந்த சாய் பூரிய பத்தி எல்லாரும் இவ்வளோ பேசுறாங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கணும். அத ஒரு தடவை நானும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு வீட்ல இருந்து கொண்டு வந்த லஞ்ச் ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாரு. நேரம் போயிட்டே இருந்தது. சாயந்தரம் ரமேஷ் வீட்டுக்கு வந்து, அனாமிகா, என் மேனேஜர் கூட உன்னோட சாய் பூரிய சாப்பிட வராங்கிறாரு. என்னங்க, உங்க மேனேஜர் வராரா? ஒன்னும் பயப்படாதம்மா, சாதாரணமா எப்பவும் போல பண்ணு. அண்ணி, இந்த தடவை எனக்கு நிறைய பூரி வேணும் அண்ணி. முதல்ல எனக்கு தான் வேணும். வீட்ல எல்லாரும் சிரிச்சாங்க. 2-3 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை வந்தது. காலையில இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அனாமிகா காலங்காத்தாலேயே எழுந்திருச்சு பூரி போட ஆரம்பிச்சுட்டான். இஞ்சி ஏலக்காவை தனியா வேக வச்சுக்கிட்டு இருந்தா தண்ணியில. கொஞ்ச நேரத்துல ராமசாமி பரமேஷ் அவங்க மனைவிகளோட வந்தாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. அனாமிகா சுட சுட பூரி டீ கொண்டு வந்து வச்சா. ராமசாமி பூரிய பிச்சு டீல தொட்டு சாப்பிட்டாரு. அப்புறம் உடனே இன்னொரு வாய் சாப்பிட்டாரு. 3வது வாய் ஆட்டோமேட்டிக்கா போச்சு. எல்லாரும் அவரையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அற்புதம். நிஜமாவா சார்? நான் எவ்வளோ ஹோட்டல்ல சாப்பிட்ருக்கேம்மா, ஆனா இந்த மாதிரி ஒரு ருசியை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப அற்புதம். பரமேஷ் கூட சாப்பிட்டுட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். அனாமிகாமா, சூப்பரா இருக்கு. அனாமிகா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க சார். டவுன்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு டீ கடையை போட்டுடுங்க. ஆனா சார், எங்க கிட்ட அதுக்கு பணம் இல்லையே. அதுக்கு கடை அவசியம் இல்லை ரமேஷ், சின்ன வண்டி இருந்தா போதும். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு சார். ஆமா ஆமா, என் மருமக கையில சமைச்சதுக்கு கிராக்கி இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ராமசாமியோட உதவியால டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு டீ கடை போட்டான். அதுல ஒரு போர்டும் வச்சாங்க, அனாமிகா ஹாட் ஹாட் சாய் பூரி அப்படின்னு. பலன்னு தூறல், சில்லுன்னு காத்து, சுட சுட டீ, அது கூட சுட சுட பூரி. இத சாப்பிடுறதுக்கு அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து சாரதா ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. மருமகளே, ஒரு காலத்துல நம்மளே 3 வேளை சாப்பிட கஷ்டப்பட்டோம். இப்போ ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ சாப்பாடு போடுற. கடவுள் எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுப்பாரு, அத ஒரு சிலர் தான் உபயோகப்படுத்துவாங்க. எங்க வீட்டு அதிர்ஷ்டம் எங்க அனாமிகா.
அதை கேட்ட அனாமிகா உடனே வெக்கப்பட்டா. இந்த மழையில சுட சுட சாய் பூரிய வித்துக்கிட்டு அனாமிகா அவ குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிட்டு வந்தா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.